இயற்கை எரிவாயு வளத்தில் உலகில் 2வது இடம். பணக்கார வல்லரசாக அடியெடுத்து வைத்த ஈரான். சதி திட்டங்களுடன் முட்டுக்கட்டை போட்ட அமெரிக்கா. ஜகாத் எனப்படும் ஏழை வரி மூலம் திருப்பியடித்த ஈரான். ஈரானை யாராலும் வீழ்த்த முடியாது. ஏன்? உலகில் ஒரு நாடு வளர்ந்து விடவே கூடாது என அமெரிக்கா நினைக்கிறது என்றால் அது ஈரான் தான். இயற்கை எரிவாயு வளத்தில் உலகில் 2வது பெரிய நாடு ஈரான். ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் போன்ற பணக்கார நாடுகளிடம் உள்ள இயற்கை எரிவாயுவை விட 2 மடங்கு இயற்கை எரிவாயு கொண்ட நாடு ஈரான். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை என்றால் அதுதான் அமெரிக்காவின் சதி. என்ன பிரச்சனை என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு நாட்டிற்கு போதுமான நிலம், உழைக்கும் மக்கள், தேவைப்படும் முதலீடு இருந்தாலே அந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறிவிடும். மேலும் இயற்கை வளமும் சரியான பூலோக அமைப்பும் அமைந்திருந்தால் அந்த நாடு பொருளாதார வல்லரசாகவே மாறிவிடும். இவை அனைத்தும் ஈரானிடம் இருக்கின்றது. ஈரானில் 9 கோடி மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர். ஆனால் நிலப்பகுதி நம் இந்தியாவில் பாதி. பெரும்பான்மையானோர் நன்கு படித்து உழைக்க தயாராக இருக்கும் இளைஞர்கள் என்றே சொல்லலாம். ஐரோப்பாவையும் தென்கிழக்கில் ஆசியாவையும் பூலோக ரீதியாக இணைக்கும் ஒரு நாடுதான் ஈரான். ஒரு புறம் அழகான மலைப்பகுதிகளையும் மறுபுறம் கடலையும் கொண்டிருக்கின்றது. உலகளாவிய முதலீடுகளை பெறுவதற்கான ஏற்ற பூலோக அமைப்பை ஈரான் பெற்றிருக்கின்றது. உலகில் கிடைக்கக்கூடிய இரும்பு, காப்பர் உள்ளிட்ட அனைத்து வகையான உலோகங்களில் 5% ஈரானில் இருந்தே கிடைக்கின்றன. மேலும் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் ரஷ்யாவிற்கு அடுத்து 2வது பெரிய நாடாக ஈரான் இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தார் ஆகிய 2 நாடுகளின் எண்ணெய் வளத்தை ஒன்றாக சேர்த்தால் கூட ஈரானின் எண்ணெய் வளத்தை ஈடு செய்ய முடியாது. எனினும் இந்த அளவிற்கு எல்லா வகையான வளங்கள் இருந்தும் ஈரானால் ஏன் இன்று வரை பொருளாதார வல்லரசாக மாற முடியவில்லை என்பதை அறிய நாம் 1979ற்கு செல்ல வேண்டும். ஈரானை சுரண்டி அமெரிக்காவிற்கு தாரை வார்த்து சுகபோக ஆட்சி நடத்தி வந்த ரேசா பஹல்வி என்ற ஷா மன்னர் ஆட்சியை எதிர்த்து 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டது. அது வெற்றி பெற்று இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த புரட்சியில் ஈரானிலிருந்து தப்பியோடிய மன்னர் ரேசா பஹல்வி அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தார். ஈரானின் உள்நாட்டு பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என்று கூறியும் ரேசா பஹல்வியை உடனே தங்களிடம் ஒப்படைக்க கூறியும் அமெரிக்கா மற்றும் கனடாவை சேர்ந்த 50 பேரை பணைய கைதிகளாக ஈரான் பிடித்து வைத்துக் கொண்டது. இதனால் சர்வதேச நாடுகள் முதன்முறையாக ஈரான் மீது பொருளாதார தடையை விதித்தன. பின்னர் 444 நாட்களுக்கு பிறகு பணைய கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டனர். அதன் பிறகு மேற்குலக நாடுகளில் ஈரான் மீது சில தடைகளை நீக்கினர். ஆனால் தொடர்ச்சியாக பல முறை பல காரணங்களுக்காக ஈரான் மீது தடை விதிக்கப்படுவதும் நீக்கப்படுவதுமாக மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. 1995 உலகில் உள்ள பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு ஈரான் உதவுவதாக கூறி மேற்கத்திய நாடுகள் ஈரானின் மீது ஒரு தடையை விதித்தன. இந்த தடை ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தை குறிவைத்து முடக்குவதற்காக விதிக்கப்பட்ட தடை என்று கூறப்படுகின்றது. பின்னர் 2005ஆம் ஆண்டு ஈரானில் அணு ஆயுதம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தயாரிப்பதாக கூறி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பொருளாதார தடையை விதித்தது. இப்படியாக பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்திருந்தாலும் அவ்வப்போது ஏற்படும் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஈரான் சிறப்பாக செயல்பட்டது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு சுமார் $644 பில்லியன் ஜிடிபியை ஈரான் பெற்றிருந்தது.
இதே நிலை தொடர்ந்திருந்தால் இன்றைக்கு 5 முதல் 6 டிரில்லியன் டாலர் ஜிடிபியை ஈரான் பெற்றிருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட ஜெர்மனி மற்றும் ஜப்பானின் பொருளாதாரத்திற்கு இணையானது. இதை பெறுவதற்காக பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளை 2012 தொடர்ந்து மேற்கொண்டது. குறிப்பாக 2015 உலகின் சக்தி வாய்ந்த 6 நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளோடு கூட்டு அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஈரான் மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தம் ஈரானின் அணு ஆயுத ஆய்வை ஓரளவு கட்டுப்படுத்தினாலும் பொருளாதார தடைகள் பெருவற்றை நீக்கியது. ஆனால் அமெரிக்கா திடீரென்று இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது. மேலும் ஈரான் மீது பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாத வகையில் அதிகமான தடைகளையும் விதித்தது. இது ஈரானிற்கு பொருளாதார ரீதியாக மிக பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. இந்த தடை 2012 ஈரான் பெற்ற ஜிடிபியை கூட மீண்டும் பெற முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. 2012 644 பில்லியன் டாலராக இருந்த ஈரானுடைய ஜிடிபி தற்பொழுது 360 பில்லியன் என்ற அளவிற்கு குறைந்திருக்கிறது. ஈரானுடைய தனிநபர் வருமானம் ஆண்டிற்கு $4000 குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது இன்றைய இலங்கையில் உள்ள தனிநபர் வருமானத்திற்கு ஒப்பானது. அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது தடை விதித்தால் அதிலிருந்து அந்நாடு மீளவே முடியாது. ஏனென்றால் இன்று உலகில் நடக்கும் சர்வதேச வர்த்தகத்தில் 58% அமெரிக்க டாலர்களால் மட்டுமே நடைபெறுகின்றது. உலகளாவிய ரிசர்வ் வங்கிகள் அமெரிக்காவின் டாலரையே பயன்படுத்துகின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவின் தடைகளை மீறியும் 45 ஆண்டுகள் ஈரான் எப்படி செயல்படுகிறது என்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இதற்காக அவர்கள் போன்யார்ட்ஸ் எனப்படும் பொருளாதார திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். போன்யார்ட்ஸ் என்பது ஆன்மீக வரியை வசூலிக்கும் தொண்டு அறக்கட்டளையாகும். போன்யார்ட்ஸ் என்றால் பாரசீக மொழியில் அடித்தளம் என்ற பொருள் பெறுகின்றது. இஸ்லாமியர்கள் தங்களது வருமானத்தில் வருடத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஜகாத், அதாவது ஏழைகள் வரி என்ற பெயரில் ஏழை எளிய மக்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். அந்த வரியை வசூலித்து சரியாக பயன்படுத்தும் அமைப்புதான் போன்யார்டு. ஈரானில் உள்ள ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒவ்வொரு போன்யார்டு என்ற அடிப்படையில் அனைத்து ஊர்களிலும் போன்யார்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஈரான் முழுவதும் நூற்றுக்கணக்கான போன்யார்டுகள் இருக்கின்றன. இவற்றில் 50 லட்சம் பேர் பணியாற்றுகின்றனர். தற்பொழுது இது ஈரானின் ஜிடிபியில் 20% பங்கு கொள்கின்றது. எண்ணெய் வளத்திற்கு பிறகு இந்த அமைப்பு அதிக பொருளாதாரத்தை ஈரானுக்கு கொடுத்து வருகின்றது. இந்த போன்யார்டு அமைப்புகளை நிர்வகிக்க கூடியவர்கள் நேரடியாக சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கொமேனியின் தொடர்பில் இருப்பார்கள். தலைநகர் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய முஸ்தசஃபான் போன்யார்ட் ஃபவுண்டேஷனில் மட்டும் சுமார் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை வைத்துள்ளது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 85,000 கோடி ரூபாய் ஆகும். ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகள் அவர்களை சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்று வளர்ச்சியடைய விடாமல் தடுக்கிறது என்றாலும் அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்பு தொடர்ந்து பெரிய பொருளாதார ஆபத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உலக வல்லரசான அமெரிக்காவை எதிர்த்து இத்தனை ஆண்டுகளாக ஈரான் தாக்குப்பிடித்து வருவதோடு தற்போது மத்திய கிழக்கில் தங்களுக்கென்று மிக பெரும் இராணுவ கட்டமைப்பையும் ஈரான் உருவாக்கியுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது அமெரிக்காவின் ஆதிக்கத்தை விட ஈரானின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகின்றது.